ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வேலைக்கிழமை மார்னிங் எடுத்த விலாக் தான். காலையில் போட்ட கோலம் சரி அப்படியே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் போட்டு முடிச்சிட்ட பிறகு வீடியோ எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதை நாம் நினச்சா மட்டும்தான் முடியும். நமக்கான நேரத்தையும் நாம் எடுத்துக்கணுன்றதை நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லாஸ்ட்டில் தான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன். மார்னிங் பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லுமே கிச்சனில் இருந்த பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியே வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சன் க்ளீன் பண்ணியிருந்தேன். அது ஃபுல்லுமே அந்த டப்பாலாம் கழுவி வச்சுட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சிங்க்கு பார்க்கவே ரொம்ப அது வந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீடு இப்படி தாங்க இருக்கும் பசங்க கிளம்புனதுக்கப்புறம். அது எல்லாமே அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துன்னு போய் பாத்திரம் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையை செய்யணும். இன்றைக்கி வேலைக்கிழமை வரையா வேலைக்கு சொல்லவா வேணும். ஃபுல்லுமே வேலை. நம்ம வர வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணும். ஆடி 1 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே எல்லாமே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தால் அன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஆடி 1 வரப்போகுது. நம்ம இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா எல்லா வேலையும் அப்படியே நின்றுடுன்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விநாயகருக்கு 48 நாள் மண்டல பூஜை நடந்துட்டு இருந்தது. கும்பாபிஷேக வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி விநாயகர் நைட்டு ஊர்வலமாக வருவாங்க. இன்றைக்கி அந்த பூஜையும் இருந்தது. அதுக்கும் போயிட்டு வரணும். இப்போ என்ன டாபிக் பேசுகிறதுன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. நான் அதை இப்போ சொல்கிறேன். நான் ஒரு சிஸ்டரை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய அன்பான ரிக்வெஸ்ட், நீங்களும் இந்த மாதிரி எப்போவும் இருக்கணும்னு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். காலையில் எழுந்துலேருந்து வீட்டில் சின்ன சின்ன வேலை எல்லாமே சமையல், வீட்டை துடைக்கிறது, சுத்தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இப்படி நேரம் எல்லாம் ஓடிடுச்சு. சில நேரம் என்ன தோணும், நாள் முழுக்க எல்லாருக்காகவும் நம்ம ஓடுறோம். நமக்காக என்ன தான் பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே இருக்காது. உண்மையாகவே சொல்லணும்னா வீட்டை பார்த்துக்கிறதும் ஒரு பெரிய வேலை தாங்க. எல்லாருக்காகவும் நம்ம எல்லாமே செய்கிறோம், எல்லாமே யோசிக்கிறோம். நமக்காக யாரும் யோசிக்க மாட்டாங்க. நமக்காக நம்ம தான் யோசிச்சுக்கணும். ஆனால் அந்த வேலைகள் நடுவில் நம்மளையே மறந்துடக்கூடாது. தினமும் அரை மணி நேரமாவது இல்லை 10 நிமிஷமாவது சரியாக நமக்காக ஒதுக்கணும். அது பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கப் டீ அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக குடிக்கலாம். நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம். ஒரு புத்தகத்தோடு 2 பக்கம் படிக்கலாம். அல்லது கண்ணாடி முன்னாடி நின்று இன்றைக்கி நான் நல்லா பண்ணிட்டேன், கீப் கோயிங் நமக்கு நம்மளே சொல்லிக்கலாம். அந்த சின்ன சின்ன நிமிஷங்களுக்காக நம்ம மனசுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கொடுக்கும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். அதனால தான் மற்றவர்களுக்காக வாழறதோடு சேர்த்து நமக்காகவும் கொஞ்சம் நேரம் வாழ கற்றுக்கணும். இது நான் எனக்கு தினமும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒரு விஷயம் அதனால் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நீங்களும் சொல்லுங்கள். ஒரு நாள் உங்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பதில்களை படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணேன். இப்போ நான் எனக்கான நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்கும். செடிக்கு தண்ணி ஊற்றுறது பிடிக்கும். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பூஜை பண்ணும்போது நம்ம மைண்டு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். வேறு எதுவுமே யோசிக்காது. நம்ம பூஜை எப்படி பண்ணலான்றது மட்டும்தான் மைண்ட் செட்டில் வரும். நான் இந்த சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயம், நான் பண்ண தப்பை யாரும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கான நேரமும் இருக்கணும். அவங்களும் ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். அவங்க ஹெல்த்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். நமக்கு நாம் தானே எப்போவுமே பார்த்துக்க முடியும். நமக்கு உடம்பு முடியலனாலும் நம்ம தான் எந்திரிச்சு போய் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு டீ போட்டு கொடுக்க கூட நமக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் போட்டுக்கணும். அதனால் சொல்கிறேன், நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே உங்களை கவனிச்சிக்கோங்க. நமக்கு அதான் ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம இப்போ ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஈவினிங் ஆகிடுச்சு. பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் கோதுமை பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். எப்போவும் அரிசி மாவில் தானே செய்கிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். வெள்ளத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அதை வடிகட்டிட்டு, ஏன்னா வடிகட்டணும் கண்டிப்பாக. அதில் நிறைய மண் இருக்கும், தூசியெல்லாம் இருக்கும். அதனால வடிகட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம நல்லா குழி பணியாரத்துக்கு மாவு பேட்டர் எப்படி இருக்கும், தோசை மாவு, அதில் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது அப்படியே செட் ஆகட்டும். நான் இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பா கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் செஞ்சேன். ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பணியாரம் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா ஊறிட்டு இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி செஞ்சது. நல்லா
எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு குழி பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் பணியாரமும் சாப்பிடுவான். கார பணியாரம் செய்வேன். அது சட்னி வச்சு செய்வேன், நல்லாயிருக்கும். அதுவும் சாப்பிடுவான். நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னு அவன் நம்ம நினச்சாவே கண்டுபிடிச்சிடுவான். அவ்வளோ இருக்குது அவன். ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம எதனா செஞ்சுட்டு இருந்தால் கூட, நீ இதுதாம்மா செஞ்சுன்னு இருக்க அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு கண்டுபிடிப்பான். அன்றைக்கி நல்லா வந்திருந்தது பணியாரம். நான் கோதுமை மாவில் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அது அரிசி மாவில் தான் செஞ்சுருக்கேன். குழி பணியாரம் எடுத்து கொடுத்தவொடனே கப்போடு எடுத்துக்கிட்டு வெளியே ஓடிட்டான். சைக்கிள் ஓட்டிகிட்டே உட்காந்து சாப்பிடுவார் அவர். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மாவு இல்லை அன்றைக்கி. தினை அரிசியில் தான் அன்றைக்கி சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அந்த அரிசி வாங்கிட்டு வந்தே 1 மந்த் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வச்சா வேஸ்ட்டாக போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி சாம்பார் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஈவினிங்காக ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணேன், சரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விளக்கேற்றி முடிச்சுட்டு நம்ம அரிசி முன்னாடியே ஊற வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் நல்லா ஊறிட்டு இருந்தது. நான் என்னென்ன போட்டேன்னா, சிறுபருப்பு, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் திணை அரிசி. நான் துவரம் பருப்பு ரேஷனில் வாங்குறது தான் போட்டேன். அன்றைக்கி நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. நான் ரேஷனில் வாங்குறத பருப்பெல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன், எல்லாமே வாங்கிக்குவேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெஜிடபிள் எல்லா வெஜிடபிளும் வீட்டில் இருந்துச்சு. நான் எல்லா வெஜிடபிளும் போட்டேன். முள்ளங்கி, மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கேரட்டும் போட்டேன். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டேன். நல்லா வந்துச்சு அன்றைக்கி சாம்பார் சாதம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, கொஞ்சமாக அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், வெஜிடபிள் முழுகிற அளவுக்கு. இது நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நீங்கள் எந்த மாதிரி செய்வேன்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரே டைமாக செய்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி செஞ்சிருந்தேன்னா, அது வதக்கிட்டு தான் செய்வேன். அதுக்கப்புறம் 3 விசில் வந்துச்சு, ஆஃப் ஆகிடுச்சு, ப்ரெஷராக இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சரி கொத்தமல்லி கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லி தான் எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தேன். விசில் வந்தோடனே எடுத்துட்டேன். ப்ரெஷராக போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்துருந்து. அது கொஞ்சம் நேரம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருந்தேன். அந்த திணை அரிசியில் கொஞ்சம் பார்க்க ரவை மாதிரி தான் இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கடுகு, எண்ணெய், கறிவேப்பிலை, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்பளம் வறுத்துட்டு இருந்தேன். அன்றைக்கி சைடிஷ் அப்பளம், ஊறுகாய் இது தான் ரெடி பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு அன்றைக்கி சாம்பார் சாதம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சிறுதானியத்தில் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருந்தது. முருகருக்கும் பெருமாளுக்கு தான் கும்பாபிஷேகம் நடந்திருந்து. 2 பேருக்குமே மண்டல பூஜையும் நடந்திருந்து. அன்றைக்கி 2 பேருமே வந்திருந்தாங்க. 2 சாமிக்கும் தீபாராதனை காட்டிட்டு அன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம வீடியோவில் பேசியிருந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.